உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே நம்முடைய ரட்சிப்புக்காக பிதாவாகிய தேவனை ஏற்படுத்திய கிருபாதார பலி. இயேசுவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் நம்முடைய பாவங்களுக்கு பலியாக செலுத்தப்படுவார் என்பதை காட்டுவதற்காகத்தான் பழைய ஏற்பாட்டில் லேவியராகம பலிகள், பத்தாவதுக்கு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது எங்கே, எகிப்து தேசத்தில். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் இந்த யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடினார்கள். பிறகு ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் அங்கே ஆடு அடிக்கப்பட்டது, அந்த ஆடு இயேசுவுக்கு அடையாளமாக இருந்தது. இப்படி இஸ்ரவேலருடைய அந்த பண்டிகைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் கவனித்து பார்த்தால் அங்கே ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது, பலியாய் செலுத்தப்படுகிறது. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. அதெல்லாமே ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணுறதுக்குன்னு விசேஷமான பலியாக அங்கே லேவியராகம 16வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அந்த இதில் ஒரு அடிக்கப்படுகிற ஆடு, அப்புறம் இன்னொரு ஆடு சீட்டு போட்டு எடுக்கிறப்ப ஒரு ஆடு போக்காடாக விடப்பட வேண்டும் என்று இயேசுவை பிரதிஷ்டை பண்ணி அப்படி அனுப்பியிருக்கிறார். அந்த இயேசுவுக்கு பிரதிஷ்டை பண்ணதை இதை நினைவு கூறும்படியெல்லாம் சொல்கிறாரு. எப்படி ஒரு போக்காடு விடப்பட வேண்டும், அது மேலே இஸ்ரவேலருடைய பாவத்தெல்லாம் சுமத்தணும், பிறகு அதை வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். அது இந்த உலகத்தோடைய பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்சது போல் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு முட்டி மோதி கீழே மேலே விழுந்து ஒருவரும் கூட உதவி இல்லாமல் அப்படி செத்துருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு மனப்போராட்டமும் இயேசுக்கு இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி இயேசுவே வழி, வேறு எந்த வழியும் இல்லை. மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை. ஏன்னா தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனவர். இப்போ இவர்கிட்ட வரணும்னா இவர் தான் வாசலை திறக்கணும். தேவன் தான் நம்முடைய ரட்சிப்புக்கான வாசலை திறக்கணும். நம்ம போய் திறக்க முடியாது. தேவனே ரட்சிப்புக்கான வாசலை திறக்கிறார். பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தேவனே மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வழியை உண்டாக்கியிருந்தார் என்று நீங்கள் பார்க்கலாம். அங்கே நோவா காலத்து வெள்ளம் காலத்தில் எல்லாரும் அப்படி பாவத்தில் இருக்கும்போது தேவனே நோவாவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஒரு பேழையை செய்யு, அதில் நாட்டு மிருகம் காட்டு மிருகம் எல்லாத்தையும் நீ ஏற்றிக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்ட ஆள். ஆனால் அதே சமயத்தில் அவன் பிரசங்கிச்சிருக்கான். அந்த நோவா பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தனும் வரல, எல்லோரும் கேலி செய்கிறாங்கன்ட்டு அவனு எல்லோரும் போயிட்டாங்க. அந்த பேழையை கட்டுறதுக்கு 100 கணக்காக 1000 கணக்காக வேலைக்கு ஆள் கூப்பிட்டுருப்பான், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருப்பான். எல்லாத்தையும் கேட்டுவிட்டு தானே அந்த பேழைக்கு வரல. அப்போ அந்த பேழையாகிய இயேசுவுக்குள் இன்று நாம் காக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். அங்கே அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தேவனே அந்த பேழையை ரட்சிப்பாக ஏற்படுத்தினார். அந்த ரட்சிப்பை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு சோதோம் கொமரா விஷயத்தில் அந்த நீதிமானாகிய லோத்தை ரட்சிக்க
லோத்துவாவா ஒரு வழி கண்டுபிடிச்சான். தேவனே தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த சோதோம் கொமரா அழிக்கப்பட போகிறது, அதனால் நீ வெளியே வா, அந்த ஊருக்கு சோவாரா அங்கே போ அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிவிட்டு தேவனே அந்த லோத்து ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு வழியை உண்டாக்கினாரா இல்லையா? இப்போ மனுஷனோட ரட்சிப்புக்கு மனிதர்கள் தாங்களாக கடவுளை தேடுறதுக்கு வழி கண்டுபிடிக்கிறது அது அங்கீகரிக்கப்படவில்லை. மனிதர்கள் தாங்களாக சில பரிகாரங்களை செய்து கொள்ளுகிறது அங்கீகரிக்கப்படவில்லை, அங்கீகரிக்கப்பட முடியாது. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிற அந்த 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 அளவு வேறு, இவங்க என்ன செய்ய முடியுங்கிற அளவு வேறு. அவர் சொல்கிறாரு, பரிசுத்தமான ஒருத்தர் எனக்கு அந்த விஷயத்தில் பலியாகணும்னு. இங்கே இருக்கிற எல்லாரும் பாவிகள். அப்புறம் எப்படி இங்கே இவங்க தேவன் சொல்கிற மாதிரி பலியை செலுத்த முடியும்? அதனால் தேவனே அந்த வழியை ஏற்படுத்துகிறார். தேவனே பரலோகத்துக்கு வர வாசலை திறக்கிறார். ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டுட்டு அதை அடைச்சி திரும்ப மனுஷன் அதுக்குள்ளே போகாதபடி அங்கே சுடரொளி பட்டயத்தோடு அங்கே கேருபீனை நிறுத்தினது இவர்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நீ என்கிட்ட வரலான்னு பரலோகத்துக்கு போகிற வாசலை திறந்தது இவர்தான். ஹலோ, உண்மைதானா? ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டு திரும்ப அவங்க நுழைஞ்சு அங்கே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்துக்கு போகிற வழியை அடைச்சி அங்கே திரும்ப போகாதபடி சுடரொளி பட்டயத்தோட கேருபீனை நிறுத்தினதும் கர்த்தர் தான். அப்புறம் எல்லா மனுஷரும் அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய குமாரனா இயேசுவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து மனிதன் மறுபடியும் தன்னிடத்தில் வருகிறதற்கு வாசலை திறந்ததும் அவர் தான். அப்போ அவர் கணக்கு என்ன? இனி பாவியாகவே இருந்துக்கிட்டு போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. இவன் இயேசு கிறிஸ்து மூலமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனாக அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். அதான அவர் கணக்கு. இப்போ நம்ம பாஸ்டர், நமக்கு எங்கே ஜீவ விருட்சத்தின் கனி, ஏதேன் தோட்டமே இல்லையே அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு இந்த பைபிள் தான் நமக்கு ஜீவ விருட்சம். இதில் இருக்க இயேசு கிறிஸ்து தான் ஜீவாதிபதி. இதில் இருக்க வாக்குத்தத்த வசனங்கள் தான் ஜீவ வசனங்கள், ஜீவ வார்த்தைகள். அந்த ஜீவ வார்த்தைகள் தான் அந்த ஜீவ விருட்சத்தோடைய கனிகள், வாக்குத்தத்த வசனங்கள். இவரை ஏற்றுக்கொண்டால் ரட்சிப்பு, அதுக்கு அந்த கனியை புசிச்சா ரட்சிப்பு. சுகத்துக்கான ஒரு கனி இருக்குது, வசனம் இருக்குது, அதை எடுத்து பிடிங்கி சாப்பிட்டா சுகம். பொருளாதார ஆசீர்வாதத்துக்கான கனி வாக்குத்தத்தம் இருக்கிறது, அதை புசித்தா பொருளாதார ஆசீர்வாதம். அப்புறம் குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம், அதற்கான கனியை பிடிங்கி புசிச்சா அந்த ஆசீர்வாதங்கள். அப்புறம் சமுதாயத்தில் உயர்வு ஆசீர்வாதம், அதுக்கான கனியை பிடுங்கி சாப்பிட்டா அதுக்கான ஆசீர்வாதங்கள். இதை பாவியாகவே இருந்துக்கிட்டு அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால தான் அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினார். இப்போ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரலாம். இன்றைக்கி ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குது? அந்த தோட்டம் இல்லை. ஆனால் அந்த பைபிள் மூலமாக நமக்கு இங்கே தேவனுடைய ராஜ்யம் உண்டாகிறது. இந்த ஏதேன் தோட்டம் அந்த இந்த இயற்கையில் இருக்கிற ஏதேன் தோட்டம் இல்லை, ஆவிக்குரிய ஏதேன் தோட்டமாக இன்று நமக்குள்ளே அந்த ஏதேன் தோட்டம் வருகிறது. நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. நமக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே இந்த ஜீவ வார்த்தை வருகிறது. அந்த ஜீவ வார்த்தை தான் வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் தான் நமக்கு அந்த ஜீவ விருட்சத்தின் கனிகள். அப்படியானா நாம் ஒன்றும் இழந்து போகலை. அவருடைய கணக்குப்படி என்ன? இவன் பாவியாகவே இருந்துக்கிட்டு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து மூலமாக வந்துட்டா அங்கே அந்த இயற்கையில் இருந்த அந்த ஜீவ விருட்சம் இல்லை, நான் ஆவிக்குரிய ரீதியிலே ஜீவ விருட்சத்தை தருகிறேன் என்று இந்த வேத வாக்கியங்களிலே நமக்கு எல்லா வாக்கு தத்தங்களையும் கொடுத்துருக்கிறாரே. அப்படியானா நாம் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்ததை காட்டிலும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே
நாம் இருக்கிறோம். ஒருவேளை சும்மா அப்படி வச்சுக்கிறலாம். அந்த ஏதேன் தோட்டம் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குன்னாக்க நம்ம எல்லோரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக முடியுது. அங்கே போனால் தாங்க அந்த கனி பிடிங்கி புசிக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொண்டால் உடனே ஜீவன் வருகிறது. இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆஹா, இஸ்ரவேல் தேசத்துக்கும் போக வேண்டாம். ஏன்னா இங்கே ஆக்சுவலாக ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அது எங்கே இருந்தாலும் அப்படி ஒரு வேளை இருக்குதுன்னா நமக்கு போக முடியாது. நோவா பேழை எங்கேயோ கண்டுபிடிச்சாங்களாம். அதெல்லாம் போய் யார் போய் பார்க்குறது? அது பனி நிறைந்த ஒரு இடத்துல இருக்குதான். அது போய் ஒருத்தரும் பார்த்து சிலர் போய் பார்த்ததாக சொல்கிறாங்க. ஆக ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னே தெரியாது நமக்கு. அந்த ஏதேன் தோட்டம் போனால் முடியாது. அது இயற்கையிலே வந்தது. பாருங்கள், ஆவிக்குரிய காரியம்தான் பெரியது, இயற்கை காரியம் சிறியது. தேவன் ஆவியாக இருக்கிறவர் மூலமாக தான் இந்த இயற்கை காரியங்கள்லாம் உண்டாயிற்று. அப்போ இயற்கை பிந்தினது, ஆவிக்குரியது முந்தியது. இப்போ நாம் இயற்கையை விட்டு ஆவிக்குரிய ரீதியில் முந்தினதுக்கு நாம் வருகிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் ஏதேன் தோட்டம் நமக்குள்ளேயே உண்டாயிருக்கிறது. நம்ம தேடி போக வேண்டாம். ஐயா, இயேசுவை பரலோகத்திலிருந்து இறக்கிறது யார்? அப்புறம் இயேசு பாதாளத்துக்கு போன ஒருபாடு அவர் மேலே தூக்கிட்டு வர்றது யார்? அப்படியெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. இந்த ரட்சிப்பு அவரே செய்து விட்டார். இயேசுவை பரலோகத்திலிருந்து இறக்குனார், இயேசு பாதாளத்துக்கு போன ஒருபாடு அவர் தூக்குனார். அப்படி தூக்கி எடுத்து நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. ஆதலால் அப்படி ரட்சிக்கப்படுகிறோம். அதை நினைத்து பாருங்கள். ஆக தேவனே நமக்கு வாசலை திறந்தார். நம்மளாக திறக்க முடியாது. ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய ஸ்டாண்டர்டு வேறு, நம்முடைய ஸ்டாண்டர்டு வேறு. அப்போ நம்ம ஸ்டாண்டர்டில் இருந்துக்கிட்டு அவர் கேட்குற மாதிரி பலியை செலுத்த முடியாது. அதனால் அவரே நமக்காக ஒரு பலியை செலுத்தி நாம் பரலோகத்துக்கு வரலான்னு வாசலை திறந்திருக்கிறாரு. இப்பொழுது ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டும். இயேசுவின் சிலுவையால் மரண பயம் நம்மை விட்டு நீக்கப்பட்டுள்ளது. ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன சொன்னார்? நீ அந்த பழத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னார். மரணத்தை பற்றி கர்த்தர் பேசியிருந்தார். அது சாவாயின்னு, சாகவே சாவாயின்றார். அதாவது மரணம் உறுதி என்று சொல்லுகிறார். அந்த மரணம் எப்படிப்பட்டது? அவனுடைய ஆவிக்கு ஒரு ரீதியில் அவன் மரிக்கும்போது தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விடுகிறான், பிசாசோடு கூட இணைக்கப்பட்டு விடுகிறான். அதனால் பாவமான வாழ்க்கையை, தேவனை விட்டு பிரிந்த நிலைமையிலே பிசாசு கூட சேர்ந்து பாவமான வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். தேவனுக்கு விரோதியாய் வாழ வேண்டியிருக்கும், தேவனுடைய சத்ருவாய் வாழ வேண்டியிருக்கும். அது மாத்திரமல்ல, சாபங்களிலே வாழ வேண்டியிருக்கும். முடிவிலே இந்த சரீரத்தில் மரிக்கும்போது நரகம் போக வேண்டியிருக்கும். இவ்வளவு காரியங்களையும் சொல்லி தான் நீ அந்த பழத்தை புசிக்காத, புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவெல்லாம் கேட்டபாடு இல்லை. அவன் போய் ஏவாள் பார்க்குறா, அங்கே பிசாசு பேசுகிறான், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்புறமா இவ பறித்து புசிக்கிறா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், கொடுக்குறா, அதை வாங்கிக்கிறான். ஆக அவன் தீர்மானித்து விட்டான், பிசாசுடைய கட்சியில் சேர்ந்துடலாம், செத்தா பரவாயில்ல அப்படின்னு தீர்மானிச்சிட்டான். இன்றைக்கும் கூட அநேகர் உலகத்தார் அப்படி நிறையா பேசுவாங்க, செத்தா பரவாயில்லன்னு. விசுவாசிகள் கூட அநேக சமயத்தில் நம்ம செத்தா பரவாயில்லன்னு நீங்கள் எப்பயாவது சொல்லியிருக்கீங்களா, சொல்லலையா? ஆக எல்லா விசுவாசிகளுமே உபத்திரம் அதிகமானவுன்னா ஒரு நேரத்தில் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம சாவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பேசுகிறது போல் சில காரியங்கள் நடந்துருதா இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு கர்த்தர் இறக்கப்பட்டு தான் மறுபடி நீங்கள் செத்து போகாமல் இது வரைக்கும் உயிரோட வச்சுருக்கிறாரு. ஆனால் அந்த சாவு வந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஆதாம் அன்னைக்கு தீர்மானித்தான்.
அது இன்றைக்கி அது எனக்கு புதிரான ஒரு காரியமாக தான் இருக்குது. அவன் எப்படி ஜீவனை விட்டு, ஜீவ விருட்சத்தை விட்டு, இயேசுவை விட்டு, பிதாவாகிய தேவனை விட்டு, ஜீவன்னாக்க தேவனுடைய ஜீவன், தேவன் எப்படி அப்படி சமாதான சந்தோஷமாய் பூரணராய் நிறைவுள்ளவராய் இருக்கிறாரோ அதுபோல் ஒரு வாழ்க்கை அது வேண்டான்னு பிசாசுக்கிட்ட போய் எப்படி அந்த கட்சியில் சேர போனான்னு எனக்கு இன்னும் ஒரு கேள்விதான். அது மட்டுமில்ல, இன்றைக்கு உலக மனிதர்கள் நம்ம இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட இந்த பாவத்தில் வாழ்கிறது தான் நமக்கு சரி, செத்து நரகம் போனாலும் பரவாயில்லைன்னு இவ்வளவு ஜனங்கள் அந்த மரண பயம் இல்லாமல் வாழுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ என்னத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? மரண பயம். இந்த உலகத்து மனிதர்கள் பார்வைக்கு மரண பயம் இல்லாதது போல் தோன்றுகிறது, ஆனால் உண்மையிலேயே மரண பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அது எப்போ வருது? மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோ, மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையோ, யாரோ எதிரி வந்து நம்மளை கொல்ல போகிறாங்கிற அப்படிப்பட்ட நிலைமையில் தான் ஐயோ என்று சொல்லி மரணத்துக்கு பயந்து என்னை காப்பாற்ற ஆள் இல்லையா அப்படின்னு கேட்குற ஆளுகள் தேடுவாங்க. இந்த உலகத்தாரை பார்க்கும்போது நரகம் போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்மையிலேயே மரண பயம் இல்லாமல் இருக்கிறார்களா? அவர்களுக்கு மரண பயம் இருக்கிறது, அதை பற்றி சிந்தியாமல் இருக்கிறார்கள். அதனால தான் சில இடங்களில் சுவற்றில் எழுதி போட்டிருக்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு அப்படின்னு. என்றைக்கு இருந்தாலும் மனிதன் மரிக்கிறான். ஆதலால் அந்த மரிக்கும்போது நியாயத்தீர்ப்பு அடைவான். தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நியாயத்தீர்ப்பு அடையணும். அப்போ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு எழுதி போடுறதெல்லாம் கரெக்டு. அந்த வசனம் பைபிளில் இருக்குது, பைபிளில் இருந்தால் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆக மரணத்தை பற்றி சிந்தியாமல் அதாவது பஸ்ஸில் ஏறி உட்காந்தா நான் போய் முன்னாடி உட்காந்துக்கிறேன். அந்த காலத்தில் டிரைவர் அங்கிட்டு ஓட்டுவார், நான் அந்த பக்கத்தில் உட்காந்துக்கிருவேன். எந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆனாலும் நான் போகிற இந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு நான் நம்புவேன். சந்தோஷந்தான். அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திடீரென ஏதோ ஒரு விதத்தில் மரணம் சம்பவிக்கிறது. ஆக்சிடெண்ட்டில், வியாதியில், அல்லது யாரோ ஒருத்தர் அடித்து கொள்றதில், எல்லாம் எத்தனையோ விதங்கள்லாம் மரணங்கள் ஏற்படுகின்ற பாருங்க. யுத்தத்துக்கு போனால் இந்த உக்ரைனில் எவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு சொல்கிறோம். இன்றைக்கி வேறு இடங்கள்லாம் யுத்தங்கள் நடக்குது, அங்கே எவ்வளோ பேர் செத்துருக்கிறார்கள். அதை மரண பயத்தையும் மீறி யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மரண பயம் இருக்கிறது. அங்கே போன ஒரு பாடு தான் தெரியும், ஐயோ நம்ம திரும்பி போய் சேர முடியுமா, சில சிக்கலான இடத்துல போய் மாட்டிக்கிட்டா நம்ம திரும்ப நம்முடைய டென்ட்டுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி பயம் வந்த உடனே இந்த மரண திகில் பற்றி பைபிள் சொல்லுகிறது. இயேசுவுக்கு மரண திகில் அவர் மேல் விழுந்ததுன்னு எழுதியிருக்கு. மரண பயங்கிறது வேற, மரண திகில்ங்கிறது அப்படி மிரண்டு அப்படியே அவ்வளோ பயங்கரம், ஐயோ நான் அதுக்குள்ளே போகணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயத்திலே உச்சக்கட்ட பயந்தான் மரண திகில். மரண திகில் இயேசுவின் மேல் விழுந்தது. அப்படி நமக்காக மரண திகில், அந்த மரண பயத்தையும் அவர் சிலுவை இந்த பூமியில் இருக்கும்போதே அவர் மரணத்துக்கு போகணுங்கிறது தெரியும் அவருக்கு. ஆனால் அங்கே மரணத்தை பற்றி நினச்சோம்னா கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னாரு. அது மட்டுமல்ல, அந்த சிலுவைக்கு போகும்போது அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தன்னை ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி கூப்பிட்டு அவர் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா மரண பயம். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி இயேசு அந்த சத்தமிட்டு கூப்பிட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு நாள் கைவிடாத தேவன் இயேசுவை கைவிட்டார். ஏன்னா நீங்களும் நானும் கைவிடப்படணும். அவர் கைவிடப்பட்டு எதற்கு கைவிடப்பட்டார்? இன்றைக்கி நாம் ஏதோ சாப்பாடு இல்லை அந்த நிலைமையில் கைவிடப்பட்டதாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால்
அவர் அவர் கைவிடப்பட்டாருங்கிற அந்த நிலைமையில் இனி அவரை மரணத்திலிருந்து காப்பாற்ற யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இயேசு கைவிடப்படுகிறார். சிலுவையில் இருக்கும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவருடைய கைவிடப்படுதல் போல நமக்கு ஆகிறதில்லை. ஆனால் இயேசு அவ்வளவாக அப்படியா கைவிடப்பட்டிருந்தார். அவர் கைவிடப்பட்டு எங்கே போகிறார்? மரணத்தை சந்திக்க போகிறார். மரணத்தில் அவர் மேல் விழுகிறது. மரண பயம் அவரை ஆட்டி வைக்கிறது. கொலை நடுங்குதுங்கன்னு சொல்லுவாங்களே, அதுபோல மரண பயம் அவரை ஆட்டியது. அவரை தப்பு வைப்பார் ஒருவரும் இல்லை. அவர் கேட்டு பார்த்தார், இந்த மரண மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று. அதற்கு பிதா ஒப்புக்கொள்ளவில்லை. ஆதலால் பிதாவே உம்முடைய சித்தம் செய்கிறேன் என்று சொல்லி முன்னேறினார். அங்கே ஒரு நேரம் பிதாவானவர் அவரை விட்டு விலகிட்டார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை தேவன் அங்கேருந்து சகலத்தையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவர் கூட இருக்கிறாருங்கிறது நம்ம இருதயத்தில் தெரியுது, கூட இல்லைன்னு நம்ம இருதயத்தில் தெரியுது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காரியங்களில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அது நமக்கு தெரியுது. ஒரு சில காரியத்தில் கர்த்தர் நம்ம கூட இல்லை, அதுவும் தெரியுது. அப்போ இயேசுவானவர் சிலுவையில் இருக்கும்போது ஒரு நேரம் பிதாவாகிய தேவன் அவரை விட்டு விலகினார். அவர் கூட இருந்தப்பவும் இயேசுவுக்கு தெரிந்தது. அவர் இயேசுவை விட்டு விலகினதும் அது இயேசுவுக்கு தெரிகிறது. அப்போ அதான் சொல்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு. அப்போ எப்போ விலகினார்னா இவரை மரணத்துக்கு ஒப்புவித்து விட்டு விலகுகிறார். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டு விட்டார். அப்படிப்பட்ட நிலைமையிலே பிதாவாகிய தேவன் அவரை விட்டு விலகுகிறார். மரண பயம் அவரை போட்டு ஆட்டியது. ஆனால் அந்த அவருடைய சரீரத்தில் இருக்க மரணத்தினால இன்றைக்கு நமக்கு உண்டாகிற மரண பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும்னு தான் இயேசு அப்படி செய்தார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரத்தில் 14, 15, 16, 18 வரைக்கும். எபிரேயர் 2வது அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் முதலாவது வாசிக்கிறேன், பிறகு அதன் பொருளை சொல்லுகிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்க அவர் அப்படியானார். எப்படியானார்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டார், மரணத்தை சந்தித்தார். தமது மரணத்தினாலே நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். ஓகே. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல், அதாவது விழுந்து போன தூதர்கள் ரட்சிக்கப்படட்டும்னு அதுக்காக அவர் போய் பலியாகாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாமோட தான் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமின் சந்ததி, அதில் இயேசு கிறிஸ்து மூலமாக பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு எல்லா விசுவாசிகளும் ரட்சிக்கப்படுவதற்கு. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராயிருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. அவர் நம்மளை போல மனுஷனாக வேண்டியிருந்துச்சான். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மரணத்தையே சந்தித்தவர், மரண தீயில் என்மேல் விழுந்தது என்று சொல்லி அந்த மரண பயத்தை நேரடியாக சந்தித்து அந்த மரணத்தை சந்தித்து மரணத்தை ஜெயித்தவர். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோட எழும்பிட்டார். அதனால் மரணத்தை ஜெயித்தவர். இன்றைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு மட்டும்தான் மரண பயம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறார். என்னது? பூமியை விட்டு போனால் அங்கே பரலோகம். ஆக ஒருவேளை ஆட்கள் மரிக்கும்போது நமக்கு துக்கமாக இருக்கிறது இல்லைன்னு இல்லை, மரண பயங்கள் லேசாக வரதான் செய்யுது. ஆனால் வசனத்தை நன்றாய் அறிந்தவர்கள், நல்ல விசுவாசிகள், நான் இந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு போகிறேன்,
அங்கே கர்த்தர் அழைக்கிறார். நான் போகிறேன். ஒரு ஊழியக்காரர்னாக்க காலையில் 10 மணிக்கு, பாப்பா நான் காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நல்லா தானே இருந்தார், என்னமோ மதி பிறண்ட மாதிரி பேசுகிறாரு, வீட்டில் தானே இருக்கிறாரு, நாளை காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இது யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சான். இவர் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் வேலையெல்லாம் முடித்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி, காலையில் ஏதாவது கொடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு கர்த்தாவே ஸ்தோத்திரன்ட்டு போய் ஈசி சேரில் படுத்தா. 10 மணிக்கு போயிட்டாராம். 10 மணிக்கு இறந்துட்டாரான்னு பிள்ளைக்கு அப்போ தான் ஐயோ காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு போவேன்னு சொன்னாரே, வீடுங்கிறது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாரா அப்படின்னு அப்போ தான் அது ஓ என்று யோசித்து அப்பா பரலோகம் போயிருக்கிறார் என்று நினைத்து அவர்கள் சமாதானப்பட்டு கொண்டார்கள். அந்த ஆளுக்கு மரண பயமே இல்லைங்க. அந்த மரண பயத்தை நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். நம்ம விட்டு நீக்கி தான் இருக்கிறார். ஆனால் நம்ம தான் அறிவில்லாமல் சமயத்தில் மரணத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருப்போம். இங்கே விட்டால் அங்கே, அது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து விசுவாசித்தா இந்த வியாதி கூட இல்லாமல் நல்லா வாழலாம். இந்த மரண பயம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பாருங்கள், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? சிலுவைக்கு போய் மரணத்தை சந்தித்தார். பின்னாடி ஒரு நாள் சொல்கிறாரு, இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். எங்கே? வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் வருது. இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள். அது அதிகாரமே, மரணத்துக்கான அதிகாரமே இப்போ என்கிட்ட இருக்குது. பாதாளத்தை பற்றியதான அதிகாரம் என்கிட்ட இருக்குது. பிசாசில் அது போட்டு அடைப்பேன், அந்த அதிகாரம் என்கிட்ட இருக்குது அப்படி சொல்கிறாரு. மரணத்துக்கான அதிகாரம் இன்றைக்கி நான் சொன்னாதான் மரணம். அதை எப்படி யாரும் மறிக்க முடியும்? மரணத்துக்கான அதிகாரம் என்கிட்ட இருக்குது. நான் ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தனை சாகட்டும்னு சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து அவர் எல்லாருக்கும் ஜீவன் பரிபூரணம் தான் கொடுக்குறாரு. ஆனால் இவங்க தான் இந்த உலகத்தில் இந்த காரியம் அந்த காரியம்னு சொல்லி பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு அப்படியே சரி போனால் பரவாயில்ல, எனக்கு பூமியில் இருக்க வாழ்க்கை போதும் ஆண்டவரே, போதுன்னு சரி வந்து சேரு அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டி போடுறார். அது வேறு. ஆனால் மரண பயம் இல்லை. அவர் சொல்லுகிறது போல் அந்த மரண திகில், மரண பயம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் மரித்து நரகம் போகிறோம்னு நினைக்காம இந்த வீட்டில் பூமியில் நல்ல வீடு கட்டி நல்லா சோஃபா வாங்கி போட்டு படுத்து தூங்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே தூங்கலாம் கொஞ்ச நாள் தான், ஆனால் தேவனை சந்திக்கணும், அப்புறமேல் ரட்சிக்கப்படலைன்னு நரகம் போகணும்ல. ஏதோ இங்கே நம்ம பரலோகம் மாதிரி இங்கே வாழ்கிறாங்களாம். அது முடியாது. தேவனை சந்திக்கப்பட வேண்டும், அங்கே நியாயத்தீர்ப்படைய வேண்டும். ஆதலால் பாருங்கள், நாம் அந்த மரணத்தை நீக்கின, அந்த மரண பயத்தை நீக்கின அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் பரலோகம் போகிறதுனால சந்தோஷமாய் பூமியை விட்டு போகிற அப்படிப்பட்ட காலகட்டத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறாரே, அதை நினைத்து பார்த்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் வாழ வேண்டும். மரண பயத்தை நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். உண்மையான எல்லா விசுவாசிகளுக்கும் அது எந்த வயதில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அது பரலோகம் போயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சமாதானம். பார்த்தீங்களா, எந்த ஒரு வீட்டிலும் ஒருத்தர் மரித்து பரலோகம் போயிருக்கிறாருன்னா ஒரு 4 நாளைக்கு வருத்தமாக இருப்பாங்க, அப்புறமேல் சமாதானம் வந்துடும். ஆனால் ஒருத்தர் ரட்சிக்கப்படாமல் போயிட்டாருன்னு தெரிஞ்சாதான் சரி ரொம்ப வருத்தமாக இருக்கியா, அவர் பரலோகம் போகலை, எங்கேயோ நரகத்துக்கு போயிட்டார் போல் அப்படின்னு அது வருத்தம் நமக்கு விட மாட்டேங்குது. ஆம் அருமையானவர்களே, நம்மை பொறுத்தவரை மரண பயத்தை நீக்கி இருக்கிறார். அவரே அந்த மரணத்தை சந்தித்து, அந்த மரண பயத்தை நேரடியாக தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்து மரணத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து அப்படியாக மரணத்தை ஜெயித்தார். மரண பயத்தையும் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறார். ஆம், அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இவையெல்லாம் எங்கே நடந்தது? இயேசு சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்ததிலே தான் இவையெல்லாம் இருக்கிறது. ஆதலால் அந்த சொல்லுவனே, இந்த சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லைன்னா கிறிஸ்தவமே கிடையாது. இந்த பைபிளிலிருந்து சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் எடுத்துட்டிங்கன்னா பைபிள் ஒன்றுக்கு உதவாது. ஆம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், ரட்சிக்கப்படுவோம்,
நமக்கு பரலோகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஓகே, காட் bless யூ.